ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்த் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜூன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஜூலை மந்த்துக்கு வந்து எந்த மாதிரிலாம் நீங்கள் பட்ஜெட் பிளான் பண்ணலாம், எப்படிலாம் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஜூன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன் சேவிங்ஸில் அப்படின்றதையும் நான் இதில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே டெய்லி எல்லா நாளும் எழுதலைனாலும் மேக்ஸிமம் 20 டேஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னா நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருவேன். நான் செலவு பண்ணுறேன் எல்லாமே. அதை நான் உங்கள் கூடயும் இந்த டைம் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் சேனல் வச்சுருக்கிறதால அன்னைக்கு என்ன லாங் வீடியோ போடணும், ஷார்ட் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவேன். அது சம்டைம்ஸ் நான் போட்டுருவேன், சில சமயம் போடாமையும் இருக்கும். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன், நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஷார்ட் வீடியோ இது போடணும்னு நினச்சேன், ஆனால் போடலை. அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணணும், நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் இதில் வந்து நோட் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். 500 வந்து தங்கமயில் டிஜி கோல்டு வந்து உண்டியல்லேருந்து ஓப்பன் பண்ணதை வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்ன நான் செலவு பண்ணேன் அப்படின்றையும் நான் போட்டிருப்பேன். அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பண்ணது, கோல்டு சீட்டு கட்டினது, அது எல்லாமே வந்து எழுதியிருக்கேன். கல்யாணோட இதில் வந்து பெண்டிங்கில் இருக்க ரேட்டு குறைஞ்சதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எல்லாமே நான் வந்து நோட் பண்ணி வைப்பேன். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன செலவாக இருந்தாலும் நோட் பண்ணி வைப்பேன். சம்டைம்ஸ் வந்து ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு வீடியோ போடுறதுக்கு அப்படின்னா அதுவும் நான் இதிலே நோட் பண்ணி வைப்பேன். வீடியோஸ் போட போட வந்து திக் பண்ணிப்பேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சில நாள் வந்து புரிஞ்சிருக்கும், சில நாள் புரியாமையும் இருக்கும். நான் எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் எழுதி வச்சுருக்கேன். எவ்வளோ இது எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். ஏதாவது வீட்டுக்கு பொருள் வாங்கணுன்னா அதையும் வந்து நோட் பண்ணிவிட்டு நான் ஃபோட்டோ எடுத்துப்பேன். எனக்கு மொபைலில் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுப்பேன். சம்டைம்ஸ் நம்மளோட நம்பருக்கே நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிக்கலாம்ல, அந்த மாதிரி வந்து சேவ் பண்ணி வைப்பேன். சில சமயம் இந்த மாதிரி அப்பப்போ ஞாபகம் வரும்போது எழுதிட்டு கூட நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து போயிடுவேன். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு டேவும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தோ பிளான் பண்ணிக்கலாம். சடனாக வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி ₹6570 வந்துச்சு கோல்டு ரேட்டு. அப்போ கம்மியானதால் கல்யாணோட சீட்டு வந்து நான் கட்டியிருக்கேன். இந்த மாதிரி என்ன வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வந்து எழுதியிருக்கேன். ஜூன் 10 வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணாங்க. ஸோ வந்து காலைல எழுந்திரிக்கிறது, அது அன்றைக்கி என்ன செலவு பண்ணேன், லஞ்சுக்கு என்ன கொடுத்தேன், ஸ்நாக்ஸ்க்கு என்ன கொடுத்தேன், அது எல்லாமே எழுதியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் இதில் போடலனாலும் நான் நோ வீடியோஸ்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி போட்டிருப்பேன். அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எதுவும் இல்லை அப்படின்னாலும் எக்ஸ்பென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். இந்த மாதிரி எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிக்கடி செலவு பண்ணுறோம், நிறையா செலவு பண்ணுறோம் அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா செலவையும் எழுதலைனாலும் ஒரு ₹100 மேலே பண்ணுற செலவை வந்து கண்டிப்பாக எழுதுங்க. அன்றைக்கி லஞ்சுக்கு என்ன கொடுத்தேன், ஸ்நாக்ஸ்க்கு என்ன கொடுத்தேன் அப்படின்றதையும் எழுதியிருக்கேன். லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ஐடியா மட்டும் வேறு ரெசிபி காமிக்க முடியுமான்னு தெரியல. என்னென்ன எப்படி பிளான் பண்ணலாம், எந்தெந்த மாதிரி ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்றத வேணால் நான் உங்களுக்கு ஒரு டைம் இந்த மாதிரி போட்டு ஷார்ட் வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். லஞ்சுக்கு கருவேப்பிலை ரைஸ் கொடுத்துருக்கேன், முறுக்கும் கேஷ்யூஸும் கொடுத்துருக்கேன். லாங் வீடியோ அன்றைக்கி 100 மில்லிகிராம் காயின் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி எதுவும் செலவு பண்ணலை. அந்த மாதிரி டிஜி கோல்டு டவுட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து உட்டன் பாக்ஸு அது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயிலும் ஆவரேஜ் ரேட்டும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். அந்த வீக்கெண்ட் வந்து பக்ரீத் வந்ததால் நாங்கள் வெளியில் போயிட்டோம். அதனால் எக்ஸ்பென்ஸு அதுக்காக வீடியோஸ் எதுவுமே போடலை. அதனால் நான் அதை வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு 2 டேஸும் நான் எழுதலை. ஒரு லேசினஸ்ஸாக இல்லை என்னன்னு தெரில, அதனால நான் எழுதாமல் விட்டுருக்கேன். சம்டைம்ஸ் ஒரு வாரம்லாம் கூட எழுதாமல் விட்டுருக்கேன். டெய்லி எல்லா நாளும் எழுதணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து லஞ்ச் என்ன கொடுத்தேன், ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்தேன், அன்றைக்கி வந்து என்ன செலவு பண்ணேன் அப்படின்றதையும் எழுதியிருக்கேன். அந்த மாதிரி வீடியோவும் எழுதியிருக்கேன். இந்த மந்த் வந்து எனக்கு யூடியூப் சேலரி இல்லை. எப்போவுமே 25th 26th போல் சேலரி வந்து கிரெடிட் ஆகும். இந்த டைம் வீடியோவும் அதிகமாக போடாததால் எனக்கு யூடியூப்லேருந்து சேலரி வரல. இந்த மாதம் வியூஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கு. ஸோ வீடியோஸ் வந்து ரெகுலராக போடணும் அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன். எக்ஸ்பென்ஸ் இல்லைனாலும் எக்ஸ்பென்ஸ் இல்லை அப்படின்னு எழுதிடுவேன். இப்போ 27 வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ்லேயே வந்து கிராசரி, ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜூலை மந்த்துக்கான கல்யாண பேமெண்ட்டும் சரி அமௌண்ட்டு ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது, சடனாக இன்க்ரீஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு ₹6600 ரேட்டில் கல்யாண சீட்டு பேமெண்ட்டும் வந்து கட்டிட்டேன். லன்ச்சு, ஸ்நாக்ஸும் நீங்கள் சைடில் பார்த்தா தெரியும். அந்த மாதிரி நான்
ஃப்ரைடே என்ன வீடியோனா அடகு வைத்த நகைகள் லாங் வீடியோ போட்டிருக்கேன். ஷார்ட் வீடியோ ஏதாச்சும் ஒன்று போடணுன்னு பிளான் பண்ணேன். ஆனால் போடுவேனா என்ன அப்படின்றது தெரியலை. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் எதுவும் இல்லை. இந்த மாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டிஜிகோல்டில் நான் 1400 வந்து போட்டேன். இன்னும் மந்த்து முடிய போகுது இல்லையா, கையில் இருக்கிற அமௌண்ட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே 1400 வந்து தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் வந்து போட்டிருக்கேன். மாதம் யூடியூப் சேலரி வரல, எக்ஸ்பென்சஸும் ஸ்கூல் இருந்ததால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு. ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் புக் ஃபீஸ் எல்லாமே நமக்கு வந்து ப்ரௌன் ஷீட் அது இதுன்னு எக்ஸ்ட்ரா நிறைய செலவு ஆகிருக்கும், உங்களுக்கே தெரியும். எக்ஸ்பென்சஸும் அதிகம். என்னால் யூடியூப்லேயும் இந்த டைம் வந்து ஆக்டிவாக இருக்க முடியல அப்படின்னு. என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, மே மந்த் ஊருக்கு போனதால் கொஞ்சம் கிராசரிஸ் வந்து மீதி இருந்ததால் நான் அப்பப்போ ஷாப்புக்கு போய் வாங்க ஆரம்பித்தேன். அப்பப்போ அடிக்கடி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கடையை விசிட் பண்ணுறதால அது கூட தேவையில்லாத நிறைய பொருட்களும் நம்ம சேர்ந்து வாங்குகிறோம். அது ஸ்நாக்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேன்சி ஐட்டம்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய வாங்குகிற மாதிரி இருக்குது எக்ஸ்ட்ரா அடிக்கடி போகும்போது. மந்த்லி ஒன்ஸோ ட்வைஸோ போகும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ செலவு ஆன மாதிரி எனக்கு தெரியல. அடிக்கடி இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனதால் கிச்சனுக்காக தேவையில்லாத ஐட்டமும் கிளிப்ஸு பேண்டு இந்த மாதிரி ஐட்டமும் ஸ்டேஷ்னரியிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, குழந்தைங்கள கூப்பிட்டு போகும்போது அது வாங்குறதும் எனக்கு அதிகமாக வந்து செலவு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பென்சஸை வந்து கம்மி பண்ணணும், சேவிங்ஸை வந்து அதிகம் பண்ணணும். நமக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியாமல் போகிறதால ஹெல்த்லேயும் வந்து நான் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணலை. வாக்கிங் போகிறதோ இல்லை நான் என்ன ஆக்டிவாக வச்சுக்கிறதோ பிஸியாக வச்சுக்கிறதோ நான் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலேயும் வந்து கேர் பண்ணிக்கணும். இப்போ வந்து கேஷாக நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட எதுவும் இல்லை கேஷாக. ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட் இருந்ததையும் தங்கமயில் டிஜிகோல்டில் வந்து போட்டிருக்கேன். இந்த ஜூன் மந்த் பார்த்திங்கன்னா அந்த உண்டியல் சேவிங்ஸ்லேருந்து 5500 போட்டேன்னா இப்போ ஒரு 1400 போட்டேன். அப்புறம் 100ன்னு போட்டு 1 கிராம் கிட்ட, அதாவது 900 மில்லிகிராம்ஸ் கிட்ட நான் சேவ் பண்ணியிருக்கேன் தங்கமயிலில். இதுதான் ஜூனில் வந்து என்னோடய சேவிங்ஸு. நெக்ஸ்ட்டு ஜூன் மந்தில் பண்ணதெல்லாம் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக ஓரளவுக்கு சேவ் பண்ணி ஆடி 18 வந்து ஆகஸ்ட் 3 வருது. ஜூலை மாதம் ஃபுல்லாக நீங்கள் ஏதோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட் 3க்கு வெள்ளியோ தங்கமோ உங்களால் வாங்க முடியும். நிஜமாலுமே திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எந்த செலவு பண்ணாலும் அதை நீங்கள் எழுதி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு தான் நான் சொல்லுவேன். எழுதும்போது நமக்கே வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும். மாதத்தில் நம்ம இவ்வளோ நாள் செலவு பண்ணுறோமா, இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணுறோமா நம்ம கையிலேருந்து அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதும்போது தோணும். நீங்கள் இது வரைக்கும் எழுதுனதே இல்லை அப்படின்றவங்க இந்த மாதம் எழுதிட்டு எனக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மந்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னால் தான் நீங்களும் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். உங்களுக்கு வீட்டு செலவுக்குன்னு கொடுக்குற காசில் நீங்கள் எவ்வளோ உங்கள் கையிலேருந்து செலவு பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சிங்கன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து கண்டிப்பாக குறையும். அந்த மாதிரி எப்போவுமே எக்ஸ்பென்சஸ் வந்து கேஷாக பண்ணணும், ஆன்லைனில் ஜிபேயில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த டைம் வந்து நான் அதை ஃபாலோ பண்ணலை. கேஷாக வந்து தான் செலவு பண்ணாமல் கூகுள் பேயில் நிறைய அமௌண்ட் போட்டதால் எனக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ இதையும் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கிராசரியோ வெஜிடபிள்ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மொத்தமாக வாங்கிக்கோங்க. டெய்லி அடிக்கடி வந்து நீங்கள் கடைக்கு போகும்போது எக்ஸ்பென்சஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். இது வந்து 3rd பாயிண்ட். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 500 ஒரு விஷயத்துக்காக செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இப்போ நீங்கள் கடைக்கு போயிட்டு வரும்போது 350 தான் ஆகுது, 400 தான் ஆகுது அப்படின்னா டிஜிகோல்டு ஆப் வச்சுருக்கிறவங்க அது 100 ருபீஸை வந்து நீங்கள் டிஜிகோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா உண்டியலில் கூட நீங்கள் வச்சுருக்கீங்க வீட்டிலனா உண்டியலில் கூட நீங்கள் சேவ் பண்ணி வைங்க. இது 4th பாயிண்ட். 5th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக குழந்தைங்கள உங்கள் கூட நீங்கள் கிராசரி வாங்கவோ வெஜிடபிள்ஸ் வாங்கவோ நீங்கள் தயவு செஞ்சு கூட்டிகிட்டே போகாதீங்க. குழந்தைங்க கூட வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க் கூட்டிகிட்டு போகலாம், இல்லை பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகலாம். நீங்கள் வந்து வீட்டுக்குன்னு திங்ஸ் வாங்க போகும்போது அவங்கள கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக தான் ஆகுது. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து வந்திருக்கு. நம்மலாம் படிக்கும்போது இவ்வளோ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸில் இப்படி இருந்துச்சா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. இதனால வந்து செலவு வந்து ரொம்பவே அதிகமாகுது. ஸோ அதனால் நீங்கள் பிளான் பண்ணி வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் ஆஃபர் செக் பண்ணி என்ன வாங்க முடியும் அப்படின்றத வாங்குங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் வந்து ஷாம்புவோ சோப்புவோ
சோப்போ, வாஷிங் லிக்விடோ, வாஷிங் பவுடரோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம். ஃபுட்டு இருக்குது தெரியுமா, இந்த பருப்பு ஐட்டம், அரிசி அதெல்லாம் வந்து நீங்கள் குவாலிட்டியாக உங்களுக்கு எந்த கடையில் இருக்கோ சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி டாய்லெட்டரி ஐட்டம்ஸ்லாம் ஆன்லைனில் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இதான் வந்து நான் 6th ஒன்றா உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். எனி ஆப் பிக் பாஸ்கெட்டில் நீங்கள் வாங்கலாம், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம், அமேசானில் வாங்கலாம், நிறைய ஆப் இருக்குது. இந்த மாதிரி வந்து வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெளியில் வந்து நம்ம போய் சாப்பிடுவோம், என்றைக்காவது ஒரு நாள் சமைக்க முடியாமல் இருக்கலாம். அதை வந்து நீங்கள் நியர்பையில் இருக்கிற ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆர்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி, டெலிவரி சார்ஜஸ்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது பொருட்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறத டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ August 3 வந்து ஆடி 18 வருது. ஆடி 18க்கு வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் நம்ம வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம், இல்லை வந்து நீங்கள் தங்கம் வாங்கலாம், வெள்ளி காயின் வாங்கலாம், வெள்ளியில் உள்ள கொலுசு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கலாம். உங்ககிட்ட ஏற்கனவே சேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் இன்னமும் சேவ் பண்ண ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் அமௌண்ட் போட்டு கண்டிப்பாக ஆடி 18க்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஆடி 18க்கு வந்து ஏதாவது ஒரு கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் இந்த ஜூலை மந்த் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அட்லீஸ்ட் 1 கிராமாவது வாங்கணும், இல்லை அரை கிராமாவது காயின் வாங்கணும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா, ஒர்க்கிங் உமனாக இருந்தால் ஓகே, பிரச்சனை இல்லை. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா நீங்கள் கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க, கரெக்டான டைமுக்கு வந்து உங்களோட ரொட்டீனை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்க முடியுமோ, பிஸியாக வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் ஹெல்த்துக்காக என்ன பண்ணணும், வீட்டிலேருந்து யூடியூப்லேயே இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாமே வருது. எக்ஸசைஸ் பண்ண முடியுமா, யோகா பண்ண முடியுமா, இல்லை நியர்பையில் வந்து ஒரு 2 தெருவில் நம்ம வாக்கிங் போயிட்டு வந்தால் கூட போதும். மார்னிங்கோ ஈவினிங்கோ ஒரு வாக்கிங் போகிறது, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நம்ம பார்த்து பண்ணுவோம். நம்மளை நம்ம வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டோம். காலையிலேருந்து ஒரு நைட்டி போட்டுட்டு நம்மளை கூட நம்ம நீட்டாக வச்சுக்காமல் அந்த மாதிரிலாம் இருப்போம். ஸோ உங்களையும் நீங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நம்மளை ப்ரெசன்டபுளாக வச்சுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து உங்களை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபேமிலி. ஏன்னா ஒரு ஃபேமிலிக்கு வந்து பில்லரே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நீங்கள் கரெக்டாக சாப்பிடுங்க. நீங்கள் உங்களோட ரொட்டீனை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கோங்க. உங்கள் ஹெல்த்துக்காக டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யறதுக்கும் ஒரு 1 ஹவரை வந்து நீங்கள் ஒதுக்கிக்கோங்க. இது வந்து 9th பாயிண்ட்டு. லாஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து எப்போவுமே நமக்கு வந்து லைஃப்க்கு தேவை. ஸோ எல்லா விஷயத்துலேயும் வந்து நான் சிக்கனமாக இருக்கணும், நான் சேவ் பண்ணணும் அப்படின்னே இருக்காமல் உங்களுக்கு தேவை என்ன, உங்கள் ஃபேமிலிக்கான தேவை என்னவோ அதுக்கு வந்து நீங்கள் தேவைக்கு கண்டிப்பாக வந்து செலவு பண்ணலாம். நம்ம தேவைகளெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க. அது விஷயத்துலலாம் வந்து ரொம்ப சிக்கனமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ அதுக்காக நீங்கள் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுல வந்து தப்பே இல்லை. ஆடம்பரமாக பண்ணல அப்படின்னாலும் அத்தியாவசியமாக சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ணி தான் ஆகும். நம்ம குழந்தைங்களும் ஏதோ ஒன்று ஆசைப்படுறாங்க அப்படின்னா எல்லாமே வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னாலும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம அமௌண்ட்டை மட்டும் சேவ் பண்ணாலும் நம்ம வாழ்க்கை வந்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நமக்கு தேவை என்னவோ அதுக்கு செலவு பண்ணுங்கள். ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க உங்கள் மென்டல் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க, ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எதுவும் பண்ணிக்கக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடக்கூடாது அப்படின்னு வீட்டில் இருக்கிற யாருமே கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க. ஹஸ்பண்டும் சொல்ல மாட்டாங்க, கிட்ஸும் சொல்ல மாட்டாங்க. அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள் எல்லாமேன்னு சொல்லி அவங்க கேட்குறதும் கிடையாது. நீங்களே எல்லாம் பண்ணிவிட்டு நான் எனக்கு எதுவுமே பண்ணிக்கல, எனக்கு எதுவுமே செஞ்சுக்கலன்னு வந்து ஒரு சண்டை வரும்போது பர்ஸ்ட் அவுட் ஆகிறதுல வந்து எந்த அர்த்தமுமே கிடையாது. ஸோ உங்களையும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கான டைமும் நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கிக்கோங்க. இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.